ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிறைய லேப்டாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் இந்த வாட்டி நிறைய உங்களுக்கு டச்சு இருக்கிற மாடல்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ டச்சு தான் நிறைய பேர் விரும்புகிறீங்க. ஸோ டச்சும் இருக்குது, நான் டச்சும் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு டச்சில் என்னென்ன மாடல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம், மார்க்கெட் ரேட் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆஃப் த மாடல்ஸ் எல்லாமே பார்த்துலாம், லேப்டாப்ஸ் எல்லாமே. ஸோ டெல் மாடலில் உங்களுக்கு டச்சோடு வந்திருக்கு இந்த வாட்டி. ஸோ இது என்ன கான்ஃபிகரேஷனோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. டெல் Latitude 7480 டச்சு i7 6th ஜென்ரேஷன் ப்ராசரு, 16/512 SSD வரும். பேட்ரி எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா 2K டிஸ்பிளேவோடு வந்துடும். ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் மூவிஸு பார்க்கணும், படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு வியூவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல் ஹெச்டிக்கும் 2Kக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு டச்சுன்னு பார்க்கும்போது இன்னும் ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. இம்ப்ரெசிவான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஜஸ்ட் 22,000 ருபீஸ்க்கு மேலே தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றங்க சீக்கிரமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2K டிஸ்பிளேவோட மாடல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான மாடல் மார்க்கெட்டில். ஃபுல் ஹெச்டி தான் நிறைய வரும். 2Kன்றது ரொம்ப ரேரான மாடல். ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் வாங்கிக்கலாம். மூவிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வியூவிங் ஆங்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பிக்சல் பார்த்திங்கன்னா ஹை பிக்சல் டென்சிட்டியோடு வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டெல். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 7480 டச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெல் Latitude 7490. இது 7480னா இது நெக்ஸ்ட் மாடல். இது 7490 டச்சு, 16GB 500GB SSD வருது. i7 8th ஜென்ரேஷன் ப்ராசரோடு வந்துடும். பேட்ரி எக்ஸலண்ட்டில் இருக்குது. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே 14 இன்ச்சு வரும். அப்புறம் வின் 10 Pro இப்போது ஓடிட்டுருக்கு. அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் 11 Pro வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும். டெல்லு இதுவும் டச் மாடல் தான். ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனோட வந்துடும். இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனால் உங்களுக்கு 26,000 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். இது மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 30 வரைக்கும் போயிட்டுருக்குங்க. நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுக்க முடியுது. நீங்கள் பாருங்கள், 4 சேனல் பாருங்கள், அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சை பாருங்கள், என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிதானமாக நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்குங்க. ஓகேங்களா? நம்ம எப்போவுமே வழக்கம் போல் சொல்கிறது தான் வீடியோவில். நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ நம்மளோட கான்செப்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்யூமாக பண்ணுறது தான் நம்மளோட கான்செப்டே. ஒரு 10 லேப்டாப் எடுத்தோன்னா ஒரு வாரத்துலேயே அந்த 10 லேப்டாப் நம்ம சேல் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எங்களோட கமிஷன் ப்ராஃபிட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுப்போம். ஸோ தட் நமக்கு வால்யூம் தான் முக்கியம். ஓகேங்களா? நிறைய லேப்டாப் வாங்கணும், நிறைய வியாபாரம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்லேயே கிடைக்கும். 26,000 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும். ஸோ வேணுன்றவங்க நீ சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். இதுலேயே 2 லேப்டாப்ஸ் இருக்குது. ஒன்று 7490. ஓகே, 2 பீஸ் இருக்குங்க. ரெண்டுமே டச்சு தான். ரெண்டுமே உங்களுக்கு 26 கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மாடல் ஹெச்பியில் டச்சு இல்லை. இது 840 G4. இது G3 பார்த்துருப்பீங்க. இது 840 G4 i7 6th ஜென்ரேஷன் ப்ராசரு, 6500U ப்ராசரு, 16GB 512 ஓட வந்துடும். ஃபுல் ஹெச்டி 14 இன்ச்சஸ் வரும். பேட்ரி மட்டும் உங்களுக்கு 2 hours நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா 18,000 மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். அதுவே பேட்ரி உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னா 20-22 போகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் 18 ரூபா போட்டிருக்கோம். இது உங்களுக்கு 25-23 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட்டு 18,000 ருபீஸ்க்கு உங்களுக்கு i7 6th ஜென்ரேஷன் ப்ராசரோட உங்களுக்கு கொடுத்துடலாம். 18,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே ப்ராசரோட உங்களுக்கு 2K டிஸ்பிளேயோட 22,000 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த லேப்டாப் வேணுமோ நீங்கள் அந்த லேப்டாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இது நம்மக்கிட்ட இப்போது 4 மாடல் மட்டும் வந்திருக்கு. இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நம்ம லேப்டாப் பிடிச்சிருக்கோ, ஃபீஸிபிளாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் பில்லிங் பண்ண போகிறீங்களோ, இல்லை ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்களோ, இல்லை எடிட்டிங் பண்ணுறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி நிறைய லேப்டாப்ஸ் வரும். ஸோ எந்த லேப்டாப் உங்களுக்கு தேவையோ அந்த லேப்டாப் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான ரிசர்ச் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினா தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையபிளான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? நான் எப்போவுமே சொல்கிறது தான், மொபைல் வாங்கினாலும் சரி, லேப்டாப் வாங்கினாலும் சரி, ஸோ கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த லேப்டாப் செட் ஆகுமா இல்லையா, இந்த பவர்,
இந்த எஃபிஷியன்சி, பேட்டரி எஃபிஷியன்சி, அப்புறம் என்ன ப்ராசஸர்ல நம்ம வாங்குறோம், அதெல்லாம் செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமா விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு ஒரு 4 பேர்கிட்ட கேளுங்க. யாரெல்லாம் லேப்டாப் வச்சிருக்காங்களோ, இல்ல அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது தான் எப்பவுமே நல்லது. ஓகேங்களா? நம்ம சஜஷன் குடுக்கலாம். இந்த லேப்டாப் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த கேமிங் நீங்க விளையாடலாம். இல்ல இந்த ஆப் நீங்க அ ப்ளே பண்ணும்போது நல்லாயிருக்குங்க ஜி. இல்ல இந்த எடிட்டிங் பண்ணும்போது, இந்த சாஃப்ட்வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ குடுக்கலாம். ஓகேங்களா? பட் 90% 80% உங்களோட நாலேட்ஜ் தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த நாலேட்ஜ் எப்படி நீங்க கெயின் பண்ண போறீங்களோ, அது நீங்க YouTube பார்த்து கூட கெயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஜிஎஸ்எம் அரினா, இல்லன்னா அவங்களோட டெல்லோட அ வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது குடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ பிரைஸ் ரேஞ்ச் சொல்லியாச்சு. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருவோம். எந்த லேப்டாப் உங்களுக்கு வேணுமோ சீக்கிரமா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன புக்கிங் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்க சென்னையில இருந்தா, நீங்க நேர்ல வந்து பார்த்துட்டு, நிதானமா பார்த்துட்டு, டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு, டெஸ்டிங் பண்ணிட்டு எல்லாமே வாங்கிட்டு போலாம். நாங்களே எல்லாமே பண்ணிடுவோம். ஓகேங்களா? சார்ஜிங்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு 2 டேஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அ வீடியோவே போஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாமே ரன் பண்ணிவிட்டு ப்ராப்பரா செக் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப் என்ன ஃபால்ட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா செக் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் வழியா நம்ம பண்ணுறோமா, இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கொரியர் வழியா தான் வாங்குறாங்க. ஓகேங்களா? வாங்குறாங்க. ஸோ அந்த மாரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ரொம்ப கரெக்ட்டா ஒரு பொருள் குடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட கடமை அது ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, எங்களோட இதில வந்துரும் இல்லையா? நம்ம எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி அனுப்பிச்சா தான் உங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, குடுப்பாங்க. ரெஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த 4 பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம போய் நல்ல லேப்டாப் பண்ணணும், நல்ல பிசினஸ் பண்ணணும்னு தான் நெனைப்போம். எல்லா செல்லர்ஸும் அப்படிதாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில குறிப்பிட்ட செல்லர்ஸ் அவங்களோட நாலேட்ஜ் படி அவங்க செக் பண்ணுவாங்க. எங்களுக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கோ அத நம்ம செக் பண்ணி அனுப்புறோம். ஓகேங்களா? இதுதான் வித்தியாசங்கள் வரும். மத்தபடி பெரிய வித்தியாசம் வராது. ஓகேவா? ஸோ கொரியர்ல வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு ப்ராப்பரா எல்லாமே செக் பண்ணிட்டு, ப்ராப்பரா உங்களுக்கு ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ப ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ப பேமெண்ட் வாங்கிட்டு உங்களோட அட்ரஸுக்கு நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுவோம். ஸோ கொரியர் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் லேப்டாப்னால. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. நேர்ல வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நேர்ல வந்து நீங்க பைசா அ குடுத்துட்டு, எல்லாமே பக்காவா டயக்னாஸ்டிக் எல்லாம் செக் பண்ணிட்டு, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா, கேமரா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு, நிதானமா வாங்கிட்டு போலாம். கொரியர்ல வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு நாங்களே பார்த்தீங்கன்னா, எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா செக் பண்ணிட்டு, அதுக்குண்டான வீடியோஸ் என்ன குடுக்கணுமோ, அது எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு தந்துட்டு தான் நம்ப இங்கேருந்து கொரியர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ, அதனால கவல பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லேப்டாப்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புறோம். எந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு யூசேஜ் மார்க்ஸ் இருக்கா? இல்லையா? எங்கெல்லாம் யூசேஜ் மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவரமாவே சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லி தான் அனுப்புறோம். ஓகேங்களா? ஸோ தட் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, டிசப்பாயின்ட்மென்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் பை பாய்.